வணக்கம் ரதி. காணாமல் போன பூங்காவை டார்ச் லைட் அடித்து தேடி நூதன முறையில் போராட்டம் நடத்திய தொண்டர் இயக்கத்தால் திருவொற்றியூரில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பூங்காவை மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி மண்டல அலுவலகத்தை டார்ச் லைட் அடித்தபடி அடித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் கீழ் பகுதியில் டார்ச் லைட் அடித்து பூங்காவை தேடிய போது மக்கள் மத்தியில் சிரிப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் பகுதியில் திருவொற்றியூர் நகராட்சியாக இருந்தபோது அங்கு கேசவன் பூங்கா ஒன்று இருந்ததாகவும் அங்கு காலை நேரங்களில் தூய்மை பணியாளர்களை பணிபுரிய பிரித்து அனுப்பும் பணி நடைபெற்று வந்ததாகவும் மாலை நேரங்களில் பூங்காவாக செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் பூங்காவை தனியார் சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து தற்போது பூங்கா இருப்பதற்கான அடையாளமே தெரியாத அளவிற்கு ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக கூறி தொண்டர் இயக்கத்தின் தலைவர் தொண்டன் சுப்பிரமணியன் பூங்காவை மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி பலமுறை திருவொற்றியூர் நகராட்சியாக இருந்தபோதும் மாநகராட்சியாக இருந்தபோதும் மக்களிடம் மனுவை அளித்து எந்த நடவடிக்கையும் இல்லாததால் இன்று தொண்டர் இயக்கம் மற்றும் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சிக்கு தேரடியில் இருந்து டார்ச் லைட் அடித்தபடி பேரணியாக வந்து பூங்காவை காணாமல் போன இடத்திலும் டார்ச் லைட் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்து அலுவலகம் முன்பு டார்ச் லைட் அடித்தபடி உடனடியாக பூங்காவை மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே மாநகராட்சியில் அமர்ந்து ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது டார்ச் லைட் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனடியாக பூங்காவை மீட்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்தனர். டார்ச் லைட் அடித்தபடி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் பேரணியாக வந்த சம்பவம் திருவொற்றியூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.